Hi student, I am Sumita, teacher of English. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது question number 10th standard public exam English public examல question number 41. Question number 41ல notice, prepare a notice. அது பத்தி பார்க்க போறோம். See question பாருங்க, you are Adira or அதாவது அல்லது Adira, school people leader of GHSS Vellore, prepare a notice on behalf of your school inviting the grandparents of the students to celebrate World Elders Day in your school auditorium on 20th of next month. Okay, இப்படி question கொடுத்துருந்தாங்க. இது எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். Listen here student, நோட்டீஸ்க்கு வந்து எப்படி நீங்கள் இது வாட் இஸ் தட் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு பாக்ஸ் போடுறீங்களோ அதே மாதிரி நோட்டீஸ்க்கும் பாக்ஸ் போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு பாக்ஸ் போட்டுட்டு நீங்கள் வந்து 41 கொஸ்டினில் நோட்டீஸ் ப்ரிப்பேர், இங்கே பாருங்கள் ப்ரிப்பேர் எ நோட்டீஸ் இருக்கா. ஸோ இந்த நோட்டீஸ் எடுத்து ஃபஸ்ட்டு எழுதிக்கணும், தலைப்பு வந்து நோட்டீஸ் எழுதிக்கணும். அடுத்து பாருங்கள் கொஸ்டின் பேப்பரில் GHSS வெல்லூர் போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதனுடைய அப்ரிவேஷன்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் எழுதுங்க. அப்படி தெரியலனாலும் கீழே நோட்டீஸ் போட்டு GHSS வெல்லூர் அப்படின்றத எழுதுனீங்கன்னா போதும். நான் சொல்கிறது ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு. ஓகே, இது வந்து தெரிஞ்சால் எழுதுங்க, தெரியலன்னா இது மட்டும் எழுதுங்க. அது இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், GHSS வெல்லூர். அதே மாதிரி நோட்டீஸ் ஸ்பெல்லிங்கும் இதிலே கொடுத்துருக்காங்க. See that notice and GHSS வெல்லூர் எழுதுறீங்க. அப்புறம் அது என்ன பற்றின விஷயம், எதை பற்றின நோட்டீஸ், ஸ்கூல் போர்டில் நம்ம நோட்டீஸ் எழுதுகிறாங்க, அது எதை பற்றின விஷயம் அப்படின்றத பாருங்கள். வேர்ல்டு எல்டர்ஸ் டே, வேர்ல்டு எல்டர்ஸ் டு செலிப்ரேட் கிராண்ட் பேரண்ட்ஸை வந்து கூட்டின்னு வந்து அவங்கவுங்க கிராண்ட் பேரண்ட்ஸை கூட்டின்னு வரணும், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட்டின்னு வந்து செலிப்ரேட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து வேர்ல்டு எல்டர்ஸ் டே வந்து ஸ்கூலில் செலிப்ரேட் பண்ணாங்க. அதுதான் டாபிக். ஓகே, டாபிக் வந்து வேர்ல்டு எல்டர்ஸ் டே அப்படின்னு போட்டுக்கிறோம். அடுத்து வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற அன்னைக்கு என்ன டேட்டு, 15 ஜூன் 2000, ஜூன் மாதம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எக்ஸாம் உங்களுக்கு. ஸோ அந்த அன்னைக்கு என்ன டேட் இருக்குதோ அது, அப்படி இல்லைன்னா அதில் எதுனா டேட் கொடுத்துருந்தாங்கன்னா அது. ஓகே, இப்போ வந்து 20th of next month அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கே. அப்போனா 20th of next month அப்படின்றது பொதுவாக நமக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம இந்த மந்தில் எழுதினாலும் நெக்ஸ்ட் மந்த்னு ஆகிடும், அடுத்த மந்த் எக்ஸ்ட்ரா. ஸோ நீங்கள் வந்து அன்றைக்கு என்ன டேட்டோ அதை வந்து பண்ணுங்கள். அப்படி இல்லை இதில் டேட் கொடுத்துருக்காங்க, அதுக்கு முன்னே ஒரு 1 வீக்குக்கு முன்னாடியோ இல்லை 1 மந்த்துக்கு முன்னாடியோ இருக்கிற மாதிரி டேட்டு நீங்கள் போட்டுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சென்டென்ஸ் எல்லா நோட்டீஸ்க்கும் நீங்கள் இதே சேம் சென்டென்ஸ் எழுதினா போதும். ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன்ஃபார்ம்டு தட். ஓகே, ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன்ஃபார்ம்டு தட் அப்படின்னு போட்டுட்டு மிச்சம் இருக்கிறத வந்து நீங்கள் ஓனாக எழுத தெரிஞ்சவங்க அழகாக எழுதலாம். இங்கே பார்த்தோம்னா தட் அவர் ஸ்கூல் இஸ், இது கண்டிப்பாக சேர்த்துக்கணும். ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன்ஃபார்ம் தட் அவர் ஸ்கூல் இஸ் அப்படின்றது கண்டிப்பாக சேர்த்துக்கணும். செலிப்ரேட்டிங் வேர்ல்ட் எல்டர்ஸ் டே ஆன் 20th December at 3:30 p.m. in our school auditorium. So, interested students are requested to bring their grandparents for the celebration. Tea and snacks will be provided. Fun activities will also be organized அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் இன்னும் கூட சேர்த்துக்கிற உங்களுக்கு கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் இன்னும் சேர்த்துக்க முடிஞ்சாலும் சேர்த்துக்கலாம். ஸோ நீங்கள் சொல்கிறது பார்த்தோம்னா நம்ம the students are informed that our school is celebrating வேர்ல்ட்ஸ் எல்டர்ஸ் டே எழுதிடுறீங்களா, அதனுடைய டிசம்பர் என்ன டேட் அப்படின்றது எழுதுறீங்களா, என்ன டைம் அப்படின்றதுங்க, எங்கே அப்படின்றது அந்த கொஷின் பேப்பர்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஸ்கூல் ஆடிட்டோரியம். ஸோ நீங்கள் எல்லா ஸ்பெல்லிங்க்குமே நீங்கள் ஸ்லோ லேர்னர்ஸ் கஷ்டப்பட தேவையில்லை, எல்லா கொஸ்டின்ஸ்லேயே இருக்குது. அதை வச்சே நீங்கள் பில்டப் பண்ணி எழுதணும். அப்படி பில்டப் பண்ணி எழுத தெரியலனாலும் உங்களுக்கு ஒரு ஈஸி வே கொஸ்டின்லேயே மெத்தட் சொல்கிறேன் பாருங்கள். அங்கே வந்து ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் எழுதிடுறீங்களா, ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன்ஃபார்ம் தட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்கூல் அப்படின்னு எழுதுறீங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் இருக்கும். அவர் ஸ்கூல் இன்வைட்டிங் த கிராண்ட் பேரண்ட்ஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் டு செலிப்ரேட் வேர்ல்ட் எல்டர்ஸ் டே இன் அவர் ஸ்கூல் ஆடிட்டோரியம் ஆன் 20th of next month. இதையே வந்து
இங்கே யுவரை வந்து அவராக மாற்றினீங்கன்னா ஒரு சென்டென்ஸ், ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அப்படி எழுதி கூட நீங்கள் எழுதலாம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கு தெரியல, டீ அண்ட் ஸ்நாக்ஸ் வில் பி ப்ரொவைடட், ஃபன் ஆக்டிவிட்டீஸ் வில் ஆல்சோ பி ஆர்கனைஸ்ட் அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்க தெரியலனாலும் ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் அதெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நல்லா எழுதுங்க. அடுத்து பார்த்தோம்னா முடிக்கும் போது எஸ்டி போட்டுட்டு ஆதிரா. ஓகே, இங்கே ஆதிரா என்னவா இருக்காங்க? ஸ்கூல் பீப்புள் லீடராக இருக்காங்க. ஸோ எஸ்டின்னு போட்டுட்டு ஆதிரா போட்டு அவங்க என்ன அந்த ஸ்கூலில் என்னவா இருக்காங்கன்றதை எழுதணும். ஸ்கூல் பீப்புள் லீடர், செக்ரட்டரியேட், அது மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது எது கொடுத்தாலும் நம்ம அதை எழுதணும். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நோட்டீஸ் வந்து இப்படி தான் எழுதுகிற மெத்தடு. நம்ம ஸ்கூல் போர்டில் இப்படி தான் எழுதுவாங்க. இதான் அந்த மெத்தட். அதை ஃபாலோ பண்ணி நல்லா எழுதுங்க. ஈஸி தான். முடிஞ்சவங்க அதாவது நல்லா கிராமட்டிக்கலாக எழுத தெரியுங்க, இன்னும் நல்லா எழுதுங்க. எழுத தெரியாதவங்களுக்கு நான் எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்கேன். அகைன் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இங்கே இது கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணிடணும். ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன்ஃபார்ம் தட், அது பண்ணிவிட்டு அவர் ஸ்கூல், இங்கே ஸ்கூல் இருக்கா, அதுக்கப்புறம் இருக்கிறது எழுதணும். இவரெல்லாம் அவராக மாற்றி எழுதுனாவே சென்டென்ஸ் வந்து மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் வந்துடும். ஓகே, வெல் டன். நல்லா எழுதுங்க. டேக் கேர். பாய். பயப்படாதீங்க.